கேரளாவையே உலுக்கி போடுற மாதிரி. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் எர்ணாகுளம் மற்றும் அதனை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற எல்லா கிராம மக்களுமே இரவில் தனியாக வெளியே வர்றதுக்கே பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு காரணம் படத்தில் காட்டுற மாதிரி பேயோ பிசாசோலாம் இல்லை. கொடூர கொலைகள் மற்றும் கொள்ளைகள் செய்துட்டு இருந்த ரிப்பர் ஜெயநந்தன் என்று அழைக்கப்பட்ட KP ஜெயநந்தனுக்கு பயந்துக்கிட்டு தான். வெறும் 1600 ரூபாய்க்கு கூட 2 பேர்த்த கொலை செஞ்சு இருக்கான்னு சொன்னால் நீங்களே புரிஞ்சுப்பீங்க அவனுடைய எண்ணம் எவ்வளவு கொடூரமானதுன்னு. வீட்டில் இருக்கிற பொருட்களை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டா கூட பரவாயில்லைன்னு தான் எல்லாரையும் நினைக்க வைக்கும் அவன் செய்கின்ற கோரமான கொலைகள். 2003 முதல் 2006 வரைக்கும் ஒட்டுமொத்த கேரள பத்திரிகைகளிலுமே தலைப்பு செய்தியாக வந்துட்டு இருந்த KP ஜெயநந்தன் இல்லை ரிப்பர் ஜெயநந்தன் செய்த கொடூரமான கொலைகள் மற்றும் தடயமில்லா கொள்ளைகளை பற்றி தான் நாம இன்னைக்கான காணொளியில் விரிவாக பார்க்க போகிறோம். இது உங்கள் போஸ் ஃபேக்ட்ஸ். நான் உங்கள் சுபாஷ் சந்திர போஸ். அது சரியா ஆகஸ்ட் 1, 2005. நேரம் சரியா காலை 4 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. எர்ணாகுளம் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருந்த ஒரு மதுக்கடையில் போலீஸ் பேட்ரோல் வாகனங்கள் மற்றும் அதிகாலையிலேயே கடையை திறக்க காத்திருந்த வியாபாரிகள் அப்படின்னு சில பொதுமக்களும் கூடியிருந்தாங்க. கூடியிருந்த பலர் இப்படி தான் பேசிக்கிட்டாங்க. பாவம் அந்த பையன், இப்போ தான் அவனுக்கு திருமணம் நடந்து கொஞ்சம் வருஷமாகுது, ரொம்ப நல்ல பையன் கூட அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் அந்த பாரோட செக்யூரிட்டியாக இருந்த சுபாஷ் நடுமண்டையில் யாரோ இரும்பு ராடால் தாக்குனதில் அவருடைய மூளை தரை முழுவதும் சிதறி கிடந்துச்சு. இது எப்படி நடந்திருக்குன்னு விசாரித்த போலீஸ் பின்புறத்தில் யாரோ கதவை உடச்சிக்கிட்டு வந்திருக்காங்கன்றத கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அடுத்த 1 வருஷத்துக்கு இந்த கேஸ் நம்மளுடைய தலைவலியாக இருக்க போகுதுன்றது அவங்க யாருக்குமே தெரியல. 1 வருஷம் கடந்த நிலையிலுமே ஒரு சின்ன ஆதாரம் கூட கிடைக்காத நிலையில் இந்த கேஸ் CBIக்கு மாறுது. அது 2005 காலகட்டன்றதுனால CCTVயோட பயன்பாடும் பெருசாக இல்லாமல் தான் இருந்திருக்கு. CBIனால் கூட இந்த கேஸில் ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த முடியலை. அவங்களும் விசாரிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா கொலை நடந்த இடத்துல குற்றவாளியோட கைரேகைகள் எதுவுமே கிடைக்கல. குற்றவாளியை பக்கத்துலேயோ அல்லது தூரத்துலேயோ வச்சு கூட கண்ணால் பார்த்ததா எந்த சாட்சியமும் கிடையாது. இந்த கேஸை CBI என்கொயரி பண்ணிக்கிட்டு இருந்த அதே சமயம் 2006 அக்டோபர் 3 அப்போது எர்ணாகுளம் புத்தன்வேலின்ற கிராமத்தை சேர்ந்த நெடும்பள்ளி ராமகிருஷ்ணன் மற்றும் அவங்களுடைய மனைவி தேவகி 2 பேரையுமே யாரோ தலையில் பலமாக தாக்கி கொன்று போட்டிருந்தாங்க. அது நிச்சயமாக திருட்டுக்கு தான் நடந்திருக்குன்னு பார்க்குற எல்லாருக்குமே எளிமையாக புரிஞ்சிருக்கும். அந்த கொலையை முதல்ல பார்த்தது தேவகியோட ஃப்ரெண்ட் ஷியாமலா தான். இவங்க தான் போலீஸ்க்கும் கூட தகவல் கொடுத்துருக்காங்க. நான் அதிகாலையில் என்னுடைய தோழி வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து கடுமையான மண்ணெண்ணெய் ஸ்மெல் மற்றும் கேஸ் ஸ்மெல் வெளியே வந்துச்சு. கதவை ரொம்ப நேரமாக தட்டி பார்த்தேன், யாருமே திறக்கலை. அதனால் பின்பக்கம் வழியாக போயிட்டு ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தேன். இந்த கோரத்தை கண்ணால் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு தகவலை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டில் இருந்த 96 கிராம் எடை கொண்ட நெக்லஸ் மற்றும் உண்டியலில் அவங்க சேர்த்து வைத்திருந்த 1600 ரூபாய்னு வீட்டில் இருந்த எல்லா மதிப்புமிக்க பொருட்களுமே திருடு போயிருந்துச்சு. இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா தேவகி கையில் போட்டிருந்த 6 வளையல்களை திருடன் அவிழ்க்க முயற்சி பண்ணியிருக்கான். ஆனால் எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே அதை கழட்ட முடியலை. அதனால் தேவகியோட 2 கைகளையுமே வெட்டி போட்டிருக்கான் அந்த கொடூரமான திருடன். சுற்றி இருந்த ஊர் மக்கள் எல்லாருமே பயத்தோட உச்சியில தான் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போலீஸை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எர்ணாகுளத்தில் கடந்த சில வருஷமாக இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எப்போ தான் இந்த கொலைகாரனை கண்டுபிடிப்பீங்க? எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எத்தனை வருஷத்துக்கு பயத்திலேயே கடத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் கேரளாவுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அதனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இவ்வளவு கொடூரமான கொலைகள் பண்ண முடியும்னு தப்பான முடிவுக்கு வந்திருக்காங்க எர்ணாகுளம் போலீஸார். அப்போ போலீஸ் பக்கத்தில் இருந்த எல்லார் வீட்டிலையுமே விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்போ ஒருத்தரோட வீட்டில்
பச்சை நிற சட்டையும் காவி நிற வேஷ்டியும் காணாமல் போயிருக்கு. ஒருத்தர் வீட்டில் இருந்த கடப்பாரை காணாமல் போயிருக்கு. ஒரு அம்மா துவைச்சு காய போட்டிருந்த விலை உயர்ந்த பட்டு சேலையும் காணாமல் போயிருக்கு. அந்த சமயத்தில் போலீஸுக்கு இந்த சேலை மூலமாக ஒரு பெரிய க்ளூ கிடைக்க போகுதுன்றது தெரியலை. எந்த தடயமும் கிடைக்காததால் இந்த கேஸையும் போலீஸ் சிபிஐ கையிலேயே ஒப்படைச்சிட்றாங்க. சிபிஐ அந்த மாவட்டத்தில் இருந்த எல்லா குற்றம் செய்த ரவுடிகளையுமே கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்போ தான் ஓலட்டுப்புறத்தை சேர்ந்த சிபு அப்படிங்கிற டைஃபி அமைப்பை சேர்ந்த ஒருத்தன் இது போலவே முன்னாடி ஒரு கொலை பண்ணியிருக்கான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதனால் சிபுவை கஸ்டடியில் எடுத்து சிபிஐ விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அவசரப்பட்ட பத்திரிகைகள் சிபு தான் கொலையாளி அப்படின்னு செய்தித்தாள்களில் போட ஆரம்பித்தாங்க. கொலையாளியை சிபிஐ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினச்ச மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க நிம்மதியெல்லாம் கெடுக்கிற மாதிரி சில சம்பவங்கள் அடுத்து நடந்துச்சு. தீவிரமாக விசாரித்ததில் சிபு கொலைகாரன் இல்லைன்றதும், கொலை நடந்த சமயத்தில் சிபு அங்கே இல்லைன்றதும், இன்னொரு இடத்துல தான் இருந்தாங்க அப்படின்றதுக்கான அளபையும் சரியாக இருந்துச்சு. ஆனால் சிபு சிபிஐக்கு ஒரு முக்கியமான தகவல் ஒன்று கொடுத்தாரு. அந்த தகவல் என்னன்னா, தம்பின்ற ஒருத்தன் அவனுடைய கூட்டாளி ஒருத்தனை பற்றி என்கிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பான். கொள்ளையடிக்க போன இடத்துல பல கொலைகள் செய்ததா அவனுடைய கூட்டாளி தம்பிக்கிட்ட சொன்னதா தம்பி என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படிங்கிற தகவல் தான். இதை தொடர்ந்து சிபிஐயில் இருந்த சில அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருந்து வந்த கூலி தொழிலாளர்கள் மாதிரி வேஷம் போட்டுட்டு டெய்லியும் தம்பி போயிட்டு சாராயம் குடிக்கிற இடத்துல அவங்களும் சாராயம் குடிப்பது போல் நடிச்சிருக்காங்க. அவங்க தம்பி கூடயும் நண்பர்கள் போல் பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அது சில மாதங்கள் வரை தொடர்ந்து இருந்துச்சு. அப்போ தான் ஒரு நாள் தம்பிக்கு அதிகாரிகள் நிறைய மது வாங்கி கொடுத்துருக்காங்க. அளவுக்கு அதிகமான போதையில் இருந்த தம்பிக்கிட்ட புத்தன்வேலியில் நடந்த இரட்டை கொலை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பண்ணினது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து வந்த ஒரு கில்லாடி கொலைகாரன் தான் அப்படின்னு பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பேசினது அவனுடைய ஈகோவை தூண்டுற மாதிரி இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் போதை தலைக்கு ஏறிய தம்பி இதெல்லாம் செய்கிற அளவுக்கு தமிழ் ஆளுகளுக்கு தைரியம் இல்லை. முன்னாடி என் கூட்டாளியாக இருந்த ஜெயநந்தன் அப்படின்ற ஒருத்தன் தான் இதெல்லாம் பண்ணதா என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அவங்ககிட்ட சொன்னதை யார்கிட்டையுமே சொல்லிடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு தகவலுக்காக பல மாதங்கள் காத்திருந்த சிபிஐ உடனடியாக யார் இந்த ஜெயநந்தன் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொள்ளையடித்த கேஸில் உள்ளே போயிட்டு வந்தவன் வீட்டை விட்டு வெளியவே வர்றதில்லைன்றதும், அதுவும் குறிப்பாக பகல் நேரத்தில் அவனை யாருமே பார்க்குறதில்லைன்றதும் தெரிய வந்திருக்கு. இரவு நேரத்தில் மட்டும் ஜெயநந்தன் வீட்டை விட்டு வெளியே வந்தது சிபிஐ அதிகாரிகளுக்கு ரொம்ப சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. மேலும் அவனை பற்றி விசாரித்ததில் ராமகிருஷ்ணன் கொலை செய்யப்பட்ட ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு வீட்டில் காணாமல் போயிருந்த விலை உயர்ந்த அந்த பட்டுச்சேலையை ஜெயநந்தனோட மனைவி ஒரு விசேஷத்துக்கு கட்டிக்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த புடவைக்கு சொந்தக்காரவங்களும் அதே விசேஷத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த புடவையை பார்த்த உடனேயே இது என்னோட புடவை, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் காணாமல் போச்சு அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் ஜெயநந்தன் மனைவிக்கும் அந்த சேலையோட உண்மையான உரிமையாளருக்கும் இடையில் வாய்ச்சண்டை வந்திருக்கு. அப்போது கூட்டத்தில் இருந்த சில பேர் தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுருக்காங்க. புடவைக்கான பணத்தை ஜெயநந்தனோட மனைவிக்கிட்ட இருந்து வாங்கி அந்த சேலை உரிமையாளர்கிட்டயே கொடுத்துருக்காங்க. அப்போ தான் ஜெயநந்தனோட மனைவிக்கு நம்மளுடைய கணவர் ஒரு திருடன்னு தெரிய வந்திருக்கு. இந்த தகவல் எல்லாமே சிபிஐக்கும் தெரியாமல் இல்லை. அதனால் ஜெயநந்தனை பின்தொடர்ந்துட்டு இருந்த சிபிஐ அதிகாரிகள் ஒரு மீன் மார்க்கெட்டில் வச்சு அவனை கைது பண்ணுறாங்க. முதல் 2-3 நாட்களுக்கு இதை பற்றி தனக்கு எதுவுமே தெரியாதுன்னும், நான் அதிகம் படிக்காததுனால என்னை இந்த கேஸில் நீங்கள் சிக்க வைக்க பார்க்குறீங்கன்னு கடுமையாக மறுத்துட்டு வந்திருக்காரு. ஆனால் உண்மையை அவரால் ரொம்ப நாளைக்கு மறைச்சி வச்சிருக்க முடியலை. அப்படி ஒரு நாள் ஜெயநந்தனே சிபிஐ கிட்ட வந்து கன்ஃபஸ் பண்ண விஷயம் இதுதான். என்னுடைய சொந்தக்காரரோட ஒரு வீட்டு விசேஷத்துக்கு எர்ணாகுளத்தில் ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தேன். அப்போ தான் பக்கத்தில் இருந்த பாரில் அதிகமான ஆட்கள் குவிஞ்சிருந்ததை பார்த்தேன். டெய்லியும் எப்படியும் 1 லட்ச ரூபாய் கிட்ட கலெக்ஷன் ஆகிறதையும் கேள்விப்பட்டேன். அப்போ தான் அந்த பாரை நான் குறி வச்சேன். 2005 அந்த பாரோட காவலாளியை நான் கொன்னது என்னுடைய 6வது கொலைன்னு சொல்லியிருக்கான்.
இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச சிபிஐ, இது சுபாஷோட கேஸ் ஆச்சே, இதுலேயும் நீதான் ஈடுபட்டிருக்கியா அப்படின்னு கேட்டு தீவிரமான விசாரணை வளையத்துக்குள்ள அவரை கொண்டு வந்திருக்காங்க. அப்பதான் அவனுடைய ஒவ்வொரு கொலைகள் மற்றும் கொள்ளைகளை பற்றி சிபிஐ கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். நேரம் சரியா நள்ளிரவு 2 மணி இருக்கும். ஒயின் ஷாப்போட பின்பக்க கதவை உடச்சிக்கிட்டு நான் உள்ளே போனேன். செக்யூரிட்டி என்னை கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை. அவன் பாரை சுற்றி ரவுண்ட்ஸ் போய்கிட்டே இருந்தான். இதனால் எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருந்துச்சு. அவனுடைய தலையிலேயே நான் கொண்டு வந்திருந்த இரும்பு ராடால் அடித்தேன். ஒரே அடியில் அவன் சுருண்டு விழுந்துட்டான். இதுக்கு முன்னாடி பண்ணின 5 கொலைகள் மாதிரியே இவனுடைய தலையையும் நான் சிதைச்சதுக்கு அப்புறமா தான் அந்த இடத்த விட்டே நகர்ந்து போனேன். ஒயின் ஷாப்போட கல்லாப்பெட்டியை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஆனாலும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். போலீஸோட பேட்ரோல் வாகனங்கள் பாரை சுற்றி ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதனால் பயந்து போன நான் என்னுடைய முயற்சியை கைவிட்டுட்டு கீழே இறங்கி வந்துட்டேன். அப்போ தான் நிறைய கூட்டம் கூடியிருந்ததையும் பார்த்தேன். உடனே பின்பக்கமாக எகிரி குதித்து பின்னாடி இருந்த முள் காட்டுக்குள்ளே பதுங்கிட்டேன். போலீஸ் இறந்தவனோட பக்கத்திலேயே இருந்ததால் என்னை தேடக்கூட அவங்க நினைக்கல. பகல் நேரம் விடிஞ்ச உடனேயே அந்த காட்டை சுற்றிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏறி ஊருக்கு போயிட்டேன். போலீஸ் மட்டும் அந்த 5 அடி சவுருக்கு மேலே ஏறி நின்று பார்த்துருந்தாங்கன்னா அன்னைக்கே நான் மாட்டியிருப்பேன்.